அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6th தமிழ் ஃபுல் ரிவிஷனா லெசன் 1 முதல் 9 வரை என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6th தமிழ், 7th தமிழ், 8th தமிழ் வந்து டெட்டுக்காக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு வரி வினாக்களா குவிஸ் டைப்பு, அதே மாதிரி ஆப்ஷனோட குவிஸ் டைப்ல பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் ஒரு முக்கியமான 100 கேள்விகள் 6th தமிழில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் டெட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை வந்து பார்த்தீங்கன்னா 7th தமிழ் ஃபுல் ரிவிஷனா இயல் 1 முதல் 9 வரை வாய்ஸ் ஓவரில் பார்த்துடலாம். இன்னைக்கு 6th தமிழ் நல்லா படிச்சிருந்தவங்க இந்த வீடியோ பதிவு பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை 1 by 1 பார்த்தரலாம். கடந்த 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? நீங்க ஆன்சர் தெரிஞ்சா அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. எத்தனை தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் 86,000 ஆகும். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் எந்த நூல்? வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் 10 என்பது சரி. திணையளவு போதா சிறுபுல் நீர் என்ற வரியை இயற்றியவர் யார்? இந்த வரி இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை. இந்த வரியை இயற்றியவர் மறக்க மாட்டோம், கபிலர் என்பது சரி. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் எந்த நூல்? சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் நற்றிணை என்பது சரி. குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமாகும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி குறிப்பிட்டவர் யார்? இதுல பாத்தீங்கன்னா சிலதுல சமுத்திர புலவர், பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், சத்திமுத்த புலவர். இவர் தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி குறிப்பிட்டவர். கிழவனும் கடலும் இந்த நூல் வந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? கிழவனும் கடலும் ஆன்சர் 1954 ஆண்டு இந்த நூல் வந்து பரிசு பெற்றது. அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? இதுல 3 ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி இயற்றியவர், அறிவியல் ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர். ஆன்சர் கரெக்ட் தான். அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் சோமுத்து. புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார்னு நமக்கு தெரியும். மா என்பது என்ன வகை சொல்? மா ஆன்சர் கரெக்ட் தான். மா என்பது உரிச்சொல் வகையை சார்ந்தது. 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை என்க. அதாவது நம்ம பழைய கொஸ்டின்ல ரூபாயத் அப்படின்னு 4 அடி செய்யல சொல்லியிருப்பாங்க. 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை கன்னி என்பது சரி. அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் முத்தரையனார் என்பது சரி. அமுது சுரபி கோமுகி பொய்கையில் எப்போது தோன்றும்? அமுது சுரபி கோமுகி பொய்கையில் எந்த திங்கள், அதாவது எந்த திங்கள் தோன்றும்? ஆன்சர் வைகாசி திங்கள் என்பது சரியான விடை. கங்கையாற்றின் அலைகள் யாருடைய கவிதைக்கு இசையமைக்கின்றன? அது யாருடைய கவிதை? ஆன்சர் கரெக்டு தான், அது கம்பரின் கவிதையாகும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே பாட்டு வரலாம், அப்போ தான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறது குயிக்காக வருதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை எந்த ஆண்டு பதிவு செய்தார்? அதில் சிறப்பான ஆண்டா இந்திய தேசிய இயக்கத்தில் 1906 ஆண்டு அமைந்தது. அப்போ தான் சுதேசி நாவாய் சங்கம் அந்த ஆண்டில் வஉசி பதிவு செய்தார். தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் என்பது சரி. தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார்? தமிழை பல விதங்களில் போற்றியவர் பாரதிதாசன் என்பது சரியான விடை. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது? சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் என்னது போன்றது? பார்த்தீங்கன்னா நீர் போன்றது என்பது சரி. தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் யார்? தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் காசி ஆனந்தன். அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது? அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் தோல் போன்றது என்பது சரி. தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார்? தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடை.
பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் என்பது சரியான விடை. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? கனிச்சாறு எத்தனை தொகுதிகள்? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 10 தொகுதிகள், 8 தொகுதிகள் கொண்டது கனிச்சாறு. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியை பாடியவர் யார்? வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியை பாடியவர் ஆப்ஷன்ல வாணிதாசன் என்பது சரி. என்று பிறந்தவள் என்று உணராத என்ற வரியை பாடியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத என்ற வரியை பாடியவர் பாரதியார் என்பது சரி. இந்தியாவின் தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்தியாவோட தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. அப்பதான் ராமன் விளைவை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்டு தான், அப்பர் தேவாரம் என்பது சரி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்? நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் அறிவுமதி என்பது சரியான விடை. மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்களில் இல்லாதது எது? அந்த பழங்கால தமிழ் நூல்களில் இல்லாதது ஆன்சர் கரெக்டு தான், திருவெம்பாவை. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள் இந்த நூல்கள் வாயிலாக மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறும் நூல் இல்லாதது திருவெம்பாவை என்பது சரி. நிலம் தீ நீர் விழி விசும்போடு 5 என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? அந்த நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. நெடுவல்லூசி நெடுவசி பரந்த வடு என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு ஆன்சர் கரெக்டு தான். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா 10 என்பது சரி. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கோட்சுரா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை என்பது சரியான விடை. ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் யார்? ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் முக்கியமான கேள்வி, ஔவையார் என்பது சரி. கடல் நீர் சூழ்ந்த என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கடல் நீர் சூழ்ந்த என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்டு தான், கார் 40 என்பது சரியான விடை. விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன் என்பது சரியான விடை. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வாயிலாக அறியலாம்? நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வாயிலாக? ஆன்சர் கரெக்டு தான், நற்றிணை என்பது சரி. பாலோடு வந்து கோலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பாலோடு வந்து கோலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை என்பது சரியான விடை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் அகநானூறு என்பது சரியான விடை. அந்த காலத்தில் மலை கடவுளை வேண்டி போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது? அந்த காலத்தில் மலை கடவுளை வேண்டி போகி பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்திர விழாவாக 28 நாள் கொண்டாடப்படும். இதுவும் எத்தனை நாட்கள் கொண்டாடப்படும்னு ஒரு கேள்வி வரும். 28 நாட்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் சக்திவேல் என்பது சரியான விடை. நூலக விதியை உருவாக்கியவர் யார்? நூலக விதியை உருவாக்கியவர் ஆன்சர் கரெக்டு தான், அரங்கநாதன் என்பது சரியான விடை. நெய்தல் நில மக்கள் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நெய்தல் நில மக்கள் எயிற்றியர் என்பது சரியான விடை. பொங்கல் மகர சங்கராந்தி என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் மகர சங்கராந்தி என்று எந்த மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் என்பது சரியான விடை. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார்? கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியாராவார். நெய்தல் நிலப்பூ என்ன பூ? ஆப்ஷன்ல பாருங்க.
நெய்தல் நிலப்பூ. ஆன்சர் கரெக்டு தான். தாளம்பூ என்பது சரியான விடை. உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரம், அதாவது பட்டுக்கோட்டையார் என்பது சரியான விடை. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்டு தான். பழமொழி 400 என்பது சரியான விடை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஆன்சர் பெருவாயின் முள்ளியார் என்பது சரியான விடை. நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் யார்? நானிலம் படைத்தவன் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் என்பது சரி. கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்டு தான். 2/10/2000 ஆண்டு என்பது சரி. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இது ஔவையாரினுடைய அறிவுரையாகும். கொள்வதும் மிகை கொளாது என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கொள்வதும் மிகை கொளாது. ஆன்சர் கரெக்டு தான். அந்த நூல் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை என்பது சரி. நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா எந்த ஆண்டு வழங்கி சிறப்பித்தது? நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது? ஆன்சர் 1976 என்பது சரி. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் வணிகரை சிறப்பிக்கும் நூல் பட்டினப்பாலை என்பது சரி. துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? துறைமுக நகரங்கள் ஆன்சர் கரெக்டு தான். பட்டினம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. மயங்குழி எழுத்துக்களில் இல்லாதது என்ன? 8 மயங்குழி எழுத்துக்கள் இருக்கு. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல மயங்குழி எழுத்துக்கள் இல்லாதது ஆன்சர் கரெக்டு தான். சா என்பது சரியான விடை. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும். அந்த பெரியவர் ஆன்சர் கரெக்டு தான். பூவே சாமிநாதர் என்பது சரியான விடை. வேலு நாச்சியார் அவருடைய காலம் என்ன? பிறப்பு இறப்பு ஆண்டுகள். வேலு நாச்சியார் காலம் 1730 முதல் 1796 ஆண்டு வரை. அமுத சுரபியில் உணவை இட்டது யார்? அமுத சுரபியில முதலாக உணவை இட்டவர் ஆதிரை என்பது சரியான விடை. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாரா ராதா. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ராதாகிருஷ்ணன் என்பது அவருடைய இயற்பெயராகும். 1937 ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் ஆன்சர் கரெக்டு தான். காந்தியடிகள் என்பது சரி. எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதாத நூல் எந்த நூல்? ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதாத நூல் ஆன்சர் கரெக்டு தான். அது வனம் என்பது சரியான விடை. எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார்? அந்த நாள் எந்த நாள்? ஆன்சர் விஜயதசமி அன்று சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார். தமக்கென முயலானோன்றால் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? தமக்கென முயலானோன்றால் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த எழுத்தை பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன்ல பாருங்க. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த எழுத்தை பயன்படுத்த வேண்டும்? ஆன்சர் ஓர் என்பதை பயன்படுத்த வேண்டும். முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். துரைராசு என்பதாகும். முடியரசனின் நூல்களில் இல்லாதது எது? இந்த முடியரசன் நூல்கள் அடிக்கடி பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. தென்றல் என்பது அவரால் எழுதப்படாத நூலாகும். முடியரசனின் சிறப்பு பெயர்கள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். இதுல முடியரசன் கவியரசு என்று போற்றப்படுகிறார் என்பது சரி. மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் 8 எழுத்துக்கள் உள்ளன. எந்த மலரை மோந்து பார்த்தால் வாடிவிடும்? அந்த மலர் எந்த மலர்? ஆன்சர் கரெக்டு தான். அனிச்ச மலரை மோந்து பார்த்தால் வாடிவிடும். எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்?
எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஆன்சர் கரெக்டு தான், பட்டுக்கோட்டையார் என்பது சரியான விடை. மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? மூதுரையில் எத்தனை பாடல்கள்? ஆன்சர் கரெக்டு தான், 31 பாடல்கள் மூதுரையில் உள்ளன. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர். ஆன்சர் ஔவையார் என்பது சரியான விடை. ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்? ஆராயும் அறிவுடையவர்கள் பார்த்தீங்கன்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டார் என்பது சரி. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எந்த நூல்? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் என்பது சரியான விடை. செம்மையர் என்பதன் பொருள் என்ன? செம்மையர் என்பதன் பொருள் ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டு தான், சான்றோர் என்பது சரியான விடை. வேலு நாச்சியார் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் யார்? வேலு நாச்சியார் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர். ஆன்சர் கரெக்டு தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி என்பது சரியான விடை. கவிஞர்கள் தம் பாடலுக்கு சுவையை சேர்க்க எதை சேர்க்கின்றனர்? கவிஞர்கள் தம் பாடலுக்கு சுவையை சேர்க்க அணி என்பது அழகை குறிக்கும் அணியை சேர்க்கின்றனர். தண்டருள் என்பதன் பொருள் என்ன? தண்டருள் என்பது ஆன்சர் கரெக்டு தான், குளிர்ந்த கருணை என்பதை குறிக்கும். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூல் ஆகும்? ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூல்? ஆன்சர் கரெக்டு தான், புத்தரின் வரலாறு என்பது சரியான விடை. தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யார்? தொழுநோயாளிகளிடமும் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா என்பது சரி. எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவிய நூல் ஆசிய ஜோதி என்பது சரி. உலக சிட்டுக்குருவி நாள் எந்த நாள்? சிட்டுக்குருவி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்டு தான், மார்ச் 20 என்பது சரியான விடை. தமிழ் கையேடு இது யாருடைய நூலாகும்? தமிழ் கையேடு இது பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்களின் நூலாகும். எல்லாரும் இன்புற்று இருக்க என்ற வரியை பாடியவர் யார்? எல்லாரும் இன்புற்று இருக்க என்ற வரியை பாடியவர் தாயுமானவர் என்பது சரி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு ஆண்டுகள்? சிட்டுக்குருவியின் வாழ்நாள் ஆன்சர் கரெக்டு தான், 10 முதல் 13 ஆண்டுகள் என்பது சரி. காந்தியடிகள் தமிழை எங்கு இருந்த பொழுது கற்கத் தொடங்கினார்? காந்தியடிகள் தமிழை பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருந்த பொழுதே கற்க தொடங்கினார். தாரா பாரதியின் நூல்களில் இல்லாதது எந்த நூல்? இதெல்லாம் பார்த்தவொடனே சொல்லிடுவோம். தமிழச்சியின் கத்தி என்பது தவறு. புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி விளைச்சங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாரா பாரதி இயற்றிய நூல்கள். தமிழச்சியின் கத்தி என்பது தவறான ஒன்று. காரல் கபக் எந்த நாட்டை சார்ந்தவர்? காரல் கபக் சார்ந்த நாடு செக் நாடு என்பது சரியான விடை. தாயுமானவர் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்ற போற்றப்படும் நூல் பாடல் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்களாகும். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை யாருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் இது தாராபாரதி நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டதாகும். பராபர கன்னி இயற்றியவர் யார்? பராபர கன்னி இயற்றியவர் தாயுமானவர் என்பது சரி. தேசிக விநாயகரின் காலம் என்ன? கவிமணி அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு என்பது சரி. விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றியவர் யார்? விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றியவர் தாயுமானவர் என்பது சரி. நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பு யாருடையது? நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா கலில் ஜிப்ரான் அவர்களுடையது. தாராபாரதியின் அடைமொழி பெயர் என்ன? அவர் எந்த அடைமொழி பெயரால் அழைக்கப்படுகிறார்? கவி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் தாராபாரதி. நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவியரசு என்பது சரி. தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் ராஜாஜி என்பது சரியான விடை. தம் பொருளை திருடியவனிடம் அன்பு காட்டியவர் யார்? அவர்
திருவருட்பிரகாச வள்ளலார் என்பது சரி. கடைசி ஒன்று, அமுத சுரபி முதலில் யார் கையில் இருந்தது? ஆன்சர் கரெக்டு தான். அமுத சுரபி முதல்ல ஆபுத்திரன் கையில் இருந்தது என்பது சரி. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.